السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنك لعلى خلق عظيم صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم المكارم الأخلاق صدق الله العليم. قال علي நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் உம்மத்தை முஹம்மதியாவில் பிறப்பிச் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குணம் ஒரு நற்குணமாக இருந்தார். அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இன்னக லஅலா குலுகின் அலீம், சீனா நீங்கள் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நபிசாசமாக எவ்வாறு நற்குணமாக இருந்திருப்பார்கள்? அப்போ நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நறுகுணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான். நறுகுணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கு சொல்றான். ஒரு முறை ஒரு காஃபில் வந்து ஒரு மனுஷன் சொல்றாரு, இந்த மாதிரி முஹம்மதை போய் கொன்று அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காஃபில் போய் சொல்றாரு ஒரு மனிதன்ட்ட. அவர் அந்த காஃபில் வந்து மக்கா, அந்த மனிதன் வந்து மக்கா ஃபுல்லாக தேடுறார், இரவும் பகலுமா தேடுறாரு. கடைசியிலே நபிசுல்லாஹ் அவர்கள் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக இரவில் நபிசுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு அருகில் வந்து நிற்கிறார். நபிசுல்லாஹ் அவர்கள் கதவை திறந்தபோது அந்த மனிதன் நின்றிருந்தார். அப்போது அந்த மனிதரை யாரப்பா நீ தேடுகிறான்னு கேட்டார். நபிசுல்லாஹ் கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதன் சொன்னார், முஹம்மது என்ற மனிதனை நான் கொலை செய்வதற்காக வந்தேன், அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி இந்த இரவு என் வீட்டில் வந்து தங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உயர்ந்த உணவும் உயர்ந்த விரிப்பையும் கொடுத்து அவர்களை படுக்க வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜத்தில் எந்திரித்தார்கள். அந்த மனிதன் காணா. ஆனால் அந்த மனிதன் எந்திரிச்சு போயிட்டு, ஆனால் அந்த உயர்ந்த விருப்பில் பீஷா போயிட்டு போயிடுறாரு. அந்த நபிசுல்லாஹுடைய கரங்களால் அந்த எடுத்து சுத்தம் செய்யும் போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருவார்கள். வந்து கேட்கும்போது யா ரசூலல்லாஹ் என்ன செய்யுதுன்னு கேட்டார்கள். அதற்கு ரசூல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து தங்கினாரு, இந்த மாதிரி நான் படுக்க வச்சேன், அதுக்கு இந்த மாதிரி பீஷா போயிட்டா நான் இது சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு பேசிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் டக்குன்னு வந்துடுவார். அப்போ உமர் ரலியல்லாஹுக்கு இவர் வந்து உமர் ரலியல்லாஹு முஸ்லீமாக இருக்கு முன்னாடி இந்த மனிதனுக்கு தெரியும். அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்பாரு, உமரே நீங்கள் இங்கே இருக்கும்போது அந்த மனிதன் யாருன்னு கேட்பாரு. அதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவான், ஆனால் முஹம்மது நான் தான் முஹம்மது, நீ இரவு பகலமாக தேடிக்கொண்டிருந்தாயே அந்த முஹம்மது நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடனே அந்த நிமிஷமே அவர் முஸ்லீம் ஆயிடுவார். நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் எவ்வளவு நற்குணம் இருந்திருக்கிறது. தன்னை கொல்ல வந்த ஒரு மனிதனை கூட அவர்கள் ஒரு நல்ல முறையில் பார்த்து கொண்டார்கள். வஞ்சகத்தோடு வந்த நெஞ்சை கூட நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மாற்றி அவர் குணத்தால் அவங்களுடைய நல்ல குணத்தால் அவருக்கு ஒரு ஈமான் பெற்றது. அதே போன்ற ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தணும் ஒரு ஆசை. அதற்காக என்ன பண்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டவுட் கேட்குற மாதிரி வந்து நைட் எல்லாம் தூக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு நடுவில் பாத்ரூம் போயிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எந்திரித்து பார்த்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துல அசிங்க இருந்துச்சு. ஆனால் ஓரத்துலேருந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு தன் கையால் அந்த சுத்தத்தை எடுத்து சுத்தம் செய்கிறார்கள். அதை அங்கிருந்து பார்த்த மனிதன் ஓடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு துன்பம் செய்தாலும் அவர்களுடைய நல்ல முறையாக நற்குணமாக தான் பார்க்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பாட்டி மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க.
அந்த பாட்டிகிட்ட ஏன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டது. இந்த மாதிரி ஊருக்கு வெளியே போகிறேன், இந்த ஊர் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த மூட்டையை வாங்கிட்டு நான் சுமந்துட்டு வரேன் ஊர் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிஸ்லாம் சொல்லி இப்போ வந்து இந்த மூட்டையை தூக்கிட்டு போகும்போது ஒரு இந்த ஊரில் முகமது ஒருத்தர் இருக்கா, அவர் இப்படி பண்ணி ரொம்ப எல்லாத்தையும் போட்டு இஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, அவர் யார் லூஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் அவன் பேர் என்னப்பான்னு கேட்பாங்க. முகமதுன்னு திட்டிட்டு வந்தீங்க, அந்த முகமது நான் அப்படிம்பாங்க. அவங்களும் உடனே ஈமான் எடுத்துக்குவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அசிங்கப்படுத்தினாலும் அவர்களை நாம் திருப்பி நாமளே அந்த இடத்தில் இருந்தால் இப்போது நம்மளை கொலை செய்ய வரோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நாம் வெட்டுவோம், நாமளுக்கும் அவங்களுக்கு சண்டை வரும். ஆனால் விசேஷம் அவங்க வீட்டிலே தங்க வச்சு அவங்க வீட்டிலே உணவு கொடுத்து அவங்களுக்கு படுக்கும் இடம் கொடுத்தார்கள். அப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள் நபிஸ்ஸலாஹு அவர்களிடம் இந்த நறுமணம் எவ்வாறு இருந்திருக்கு. அதே போன்ற ஒரு ஹதீஸ் நபிஸ்ஸலாஹு சொல்றாங்க, இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக், உங்கள் சிறந்தவர் நறுகுணத்தால் உங்களில் சிறந்தவர் அஹ்சனுக்கும் அஹ்லாக் நறுகுணம் உடையவராக இருப்பார். நம்மளே சிறந்தவங்க வந்து நறுகுணம் உடையவர்கள் தான் அப்படின்னு விசுவாசம் சொல்றாங்க. உதாட்டி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டில் ராஜா எல்லாமே வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட மகான் வீட்டு பக்கத்தில் ஒரு காஃபீர் இருக்கார். அந்த காஃபீர் என்ன பண்ணுவார், 1 வருஷம் 2 வருஷம் அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த டிச்சு தண்ணி போயிட்டு இருக்கும். அது 1 வருஷம் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்க மாட்டார். 40 வருஷமாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர் வீட்டு சைடு தள்ளி டிச்சை ஒதுக்கி விடுவார். அப்புறமும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை டிச் தண்ணி ஏன் வரல அப்படின்னு போய் அவங்க பக்கத்து அந்த மனைவிட்டு போய் கேட்டதுக்கு, இந்த மாதிரி அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்மா. நேராக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோடனே எதுக்கு வர பிடிச்சிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டில் டிச்சு தண்ணி தள்ளிட்டு இருந்தாங்க, அதான் பிடிச்சிட்டு வந்தேன், எப்படி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. இவருக்கும் அவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தம்பி இல்லை யாரும் காஃபீர், அதுவும் அவங்களுக்கு போய் நல்ல செயல் செஞ்சுருக்காங்க. நறுகுணம் என்பது இந்த உலகில் எத்தனையோ நாடுகள் காசு பணத்தால் உயர்ந்திருக்கிறது. ஆனால் நறுகுணத்தால் எந்த நாடும் உயர்ந்தது இல்லை. அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு தடவை வந்து அவங்க அடிமை பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாம்பார் அவங்க மேலே கொட்டிடுவாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க மேலே கொட்டிடுவாங்க. அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு கடுமையான கோபம் ஆயிடுவாங்க. அப்போ அந்த அடிமை பெண் இந்த குர்ஆனை சொல்லுவாங்க, கோபத்தை அடக்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள், அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ இந்த ஆயத்து வரனே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து சமகோமாயிருவாங்க, அப்போ மன்னிச்சிருவாங்க. அடுத்து அந்த பெண்ணை அடிமையை விட்டு இது பண்ணிடுவாங்க, சுதந்திரமா விட்டுருவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க கல்வி அல்லாஹ் எப்படி மாத்துறான். நறுகுணம் என்பது நறுகுணம் என்பது நபிஸ்ஸலாஹு அவர்கள் அதிகமாக நபிஸ்ஸலாஹு அவர்கள் நறுகுணமாக தான் இருந்தார்கள். ஒரு வலிமார் கப்பலில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கப்பலில் வந்து 2-3 அவங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்களாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வலிமார்களில் வந்து ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலாய்க்கிறது, கிண்டல், கேலி, அப்புறம் கடைசி நேரத்தில் தாடி முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அந்த வலிமார் வந்து அல்லாட்ட துவா செஞ்சுருந்தா அந்த வலியுல்லா வந்து துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இதே நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் யா அல்லாஹ் நாசமாக போ அப்படின்னு துவா செஞ்சுருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை வலியுல்லாவை ஆக்கிடு அப்படின்னு துவா செஞ்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நறுகுணமாக இருந்திருக்கிறார்கள் வலிமார்கள் அனைவரும். நாமும் அதே போன்று வலிமார்களாக நாமும் நறுகுணத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.